நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பான பண்டம் பண்ணாதான் அது அவங்களுக்கு பிடிக்கும். என் கணவருக்கு பிடிச்சது கேக்கு. அதனால அவருக்கு பிடிச்ச கேக்கு அவருக்கு பிடிச்ச ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் கோகோ பவுடர் எடுத்திருக்கேன். கோகோ பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கோகோ பவுடர் எடுத்தா சாக்லேட் கேக் வரும். கோகோ பவுடர் அடுத்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் போட்டாதான் கேக்கு ப்ளஃபிங்கா வரும். பேக்கிங் சோடா பிஸ்கட் பண்றதுக்கு பேக்கிங் சோடா. இப்போ 250 கிராம் சீனி, 1 முட்டை. 1 கப் மாவுக்கு 1 முட்டை போதும். கூடவே அன்சால்ட் பட்டர். இந்த பட்டரை மெல்ட் பண்ணி தான் இதுல கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி நம்ம கை வலிக்கும் அந்த அளவுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்கணும். சீனி மெல்ட் ஆகணும். நீங்க சீனியை மிக்சியில அடிச்சானா ஈஸியா மெல்ட் ஆகும். இதுவே நான் யூஸ் பண்ற மாதிரி நீங்க இது பண்ணா நிறைய நேரம் கைவிடாம கலரி விட்டுட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இங்கதான் கரெக்டான கன்சிஸ்டன்சில வரும். இப்ப நம்ம சலிச்சு எடுத்து வச்சிருக்க மாவை இதுக்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். 2 போர்ஷனை மிக்ஸ் பண்ணணும். போர்ஷன் மிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் கட்டியாகும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை விடாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல தான் மிக்ஸ் பண்ணணும். எந்த டைப்ல மிக்ஸ் பண்றீங்களோ அதே ஷேப்ல அதே இடத்துல தான் மிக்ஸ் பண்ணணும். மாத்தி ஒரு பக்கம் வலது பக்கம் இன்னொரு பக்கம் இடது பக்கம் மாத்தி மாத்தி மிக்ஸ் பண்ணக்கூடாது. எங்கேயும் அந்த ப்ளஃபிங்னஸ் வராது. இப்ப நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு கூடவே மாவு நல்லா கட்டியா வருது. இதுக்கு கூடவே நம்ம ஃபில்டர் பண்ணி பால் ஆட் பண்ணணும். 1 கப் மாவுக்கு 250 கிராம் பாலே போதுமான அளவு. இப்ப பாலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பால் அந்த மாவு கூட மிக்ஸ் ஆகும். ஒண்ணு கட்டியா இருக்கக்கூடாது. தண்ணி லிக்விட் கன்சிஸ்டன்சில இருந்தாதான் இந்த கேக்கு பக்குவத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப கொஞ்சம் கட்டியாச்சு. இந்த கட்டியான நேரத்துலதான் நம்ம அடுத்த போர்ஷனை எடுத்து வச்சிருக்க மாவை இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை ஒரு கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல தான் பண்ணணும். உரிக்க விட்டுட்டு திருப்பி நம்ம இன்னொரு இதுல விட்டோம்னா அந்த ப்ளஃபினஸ் வராது. எந்த ஷேப்ல பண்றீங்களோ அதே ஷேப்ல தான் கேக்க பண்ணணும். இப்ப மாவு நல்லா கட்டியாச்சு. இது கூடவே இன்னும் காய்ச்சி ஆற வச்சிருக்க பாலும் திருப்பியும் போட்டுட்டு கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது திருப்பி அது லிக்விட் கன்சிஸ்டன்சில வரும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். குறிப்பா இந்த மாவு இந்த பிளெண்டரை கூட நல்லா ஒட்டும். பார்த்து நிதானமா மெதுவா எடுக்கணும். இங்கதான் கரெக்டான அந்த பக்குவம் வரும். இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு கலக்கணும்னா அந்த டைப்ல அந்த ப்ளஃபினஸ் அந்த ஸ்மூத் எதுவுமே வராது. நான் எப்படி பண்ணிருக்கேனோ அதே மாதிரி பண்ணாதான் கரெக்டா வரும். இப்ப மாவு நல்லா தயாராச்சு. இப்ப ரிப்பன் ஃபோல்டர் அந்த கட்டிங் ஃபோல்டர்லன்ட்டு ரிப்பன் ஃபோல்டர்ல மாறியாச்சு. எடுக்கும்போது உதிரியாட்டு வருது. இப்ப ஒரு குக்கர்ல மணல் அல்லது உப்பு இதை எடுத்துட்டு ப்ரீஹீட் பண்ணோக்கு நம்ம குக்கரை மூடி வைக்கணும். மூடி வைக்கும்போது விசில் போடக்கூடாது, அந்த கட்டர் வைக்கக்கூடாது. இந்த 2 இல்லாம மூடி வைக்கணும். இப்ப பாருங்க கேக் பீட்டரை எடுத்து அந்த பிளேட் ட்ரேக்குள்ள பட்டரை தடவி இந்த கட்டிங் ஃபோல்டர் மெத்தட்ல நம்ம பண்ணியிருக்கோம்ல அந்த கேக்கு மிக்ஸை இதுக்கு கூட நல்ல உதிரியாட்டு விடணும். எவ்வளவு தூரம் நமக்கு வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம டேப் பண்ணி தான் இப்ப குக்கரும் ப்ரீ ஹீட் ஆச்சு. நம்ம குக்கருக்குள்ள வைக்கிற அளவுக்கு குக்கரும் அந்த சூடோட தயாராயிருக்கு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கேக் பேட்டரை இதுக்குள்ள வச்சு நம்ம குக்கர்ல விசில் வைக்காம நார்மலா மூடி வச்சா போதும். இப்ப கரெக்டா நம்ம சிம்ல வச்சு 30 நிமிஷம் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சுட்டு கரெக்டா 35 நிமிஷம் தாண்டி நம்ம திறந்து பார்த்தா கேக்கு ப்ளஃபிங் ஆட்டு சாஃப்ட் ஆட்டு ஸ்மூத் ஆட்டு வந்திருக்கும். இது எப்படி வந்திருக்கு நம்ம செக் பண்ணனா ஒரு ஸ்பூனை இதுக்குள்ள போட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது நல்லா சாஃப்ட் ஆட்டு இருக்கும். இப்ப இத வெளியே எடுத்து நம்ம ஒரு கத்திய வச்சு 4 எட்ஜையும் நல்லா சாஃப்ட் ஆட்டு இளக்கி விடணும். இளக்கி விட்டாதான் அடியில ஸ்டோர் ஆகிருக்கிறத ஒரு பிளேட்ல கமத்தும் போது அது எந்த ஒரு டேமேஜ் இல்லாம அப்படியே வரும். இப்ப பாருங்க கேக்கு தயாராச்சு. இனி இதுக்கு மேல நமக்கு தேவையான கிரீமோ பட்டரோ எது வேணாலும் போட்டு சர்வ் பண்ணலாம். இப்ப பாருங்க கேக்கு நாலா பக்கம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா ப்ளஃபியா வந்திருக்குன்னு. நான் பண்ணிருக்க ட்ரிக் அண்ட் டிப்ஸை வச்சு அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. உங்களுக்கு சாஃப்ட் ஆட்டு ஸ்மூத் ஆட்டு இந்த கேக்கு கண்டிப்பா வரும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம டிப்ப ஸ்பைசி சமையல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.